ஹலோ ஃப்ரெண்ட், சின்ன மருமகள் சீரியல் நான் ஷிபி சொல்றேன். ரிவ்யூ பார்க்கலாமாங்க. ஐஸ்வர்யாவும் இங்க அழகரை வந்து கொஞ்சிக்கிட்டுமே இருக்காங்க. உடனே சேதுவுமே பிரஷ் பண்ணிட்டு வந்துட்டு சாப்பிட்றதுக்காக அங்க ஐஸ்வர்யா கிட்டயுமே போயிட்டு அந்த குழந்தையுமே கூட்டிட்டு போயிட்டு அங்க தமிழ் செல்வி கிட்ட கொடுத்துட்டு வர சொல்லவும் உடனே இங்க செல்லப்பாண்டியுமே வந்து சேது கிட்ட இங்க என்னுடைய வீட்டுல வந்து நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வராங்க. உடனே இங்க சேதுவுமே எதுவுமே நினைச்சிக்காம அங்க சாப்பிட்றதுக்கு போலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டுமே இருக்க. உடனே ஐஸ்வர்யாவும் மாமா இங்க நம்ம அவர் வந்து கூப்பிடுறாரு, நம்ம போய் சாப்பிடுறதுதான் எப்பவுமே நல்லது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சேதுவுமே கூட்டிட்டு போயிடுறாங்க. உடனே அவங்க வரன்னு சொல்லிட்டு சொன்னதுமே செல்லப்பாண்டிக்கு ரொம்பவே சந்தோஷம். ஒரு சைடு பாத்தீங்கன்னா எல்லாமே மட்டன் சிக்கன் இங்க ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே சமைச்சு வைக்கிறாங்க. அதுவும் இல்லாம எல்லாருமே சாப்பிட்டுட்டு அதுவும் இல்லாம சேதுவுமே அதை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதும் பழைய ஞாபகங்கள்லாம் வருது. அதுவும் இல்லாம தமிழ் செல்வி கூட இருந்த ஞாபகம், தமிழ் செல்வி கூட பேசணும்னு சொல்லிட்டு எல்லாமே வருது. அப்பதான் தமிழ் செல்வி எல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. என்னதான் இருந்தாலையும் தமிழ் செல்வி வாயும் வருமா இருக்கிற போது அந்த வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா இங்க சேது வந்து அந்த வீட்டுல இருந்து துரத்தி விட்டுருப்பாங்க. அங்க தமிழ் செல்வியும் அந்த வீட்டுக்குள்ள நான் மறுபடியும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸுமே பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தினால இங்க தமிழ் செல்வியும் அந்த வீட்டுக்கு போல, சேதுவும் இங்க தமிழ் செல்வியை மன்னிக்காம இப்ப வரைக்குமே அந்த அழகர் வந்து தமிழ் செல்வி இங்க சேது கூடயும் அங்க இன்னொரு குழந்தை அங்க தமிழ் செல்வி கிட்டயுமே இருந்துகிட்டு இருக்கு. இப்ப வரைக்குமே அவங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே 2 குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அழகுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் செல்வி வீட்டு முன்னாடியே ஒரு குடிசை போடுமே தங்கிட்டு இருப்பாங்க. ஆனா இதுக்கெல்லாம் காரணமே ஐஸ்வர்யா, இங்க ஈஸ்வரியும் சித்ராவும் மட்டும்தான். இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டு இங்க தமிழ் செல்வியும் சேதுவையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தமிழ் செல்வியோ ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ஃபேக்கான ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரியும் சித்ராவும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டு ஐஸ்வர்யாவை இங்க சேதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பிளான் போட்டு அவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வரைக்குமே இந்த விஷயம் வந்து இங்க சேதுக்கு வந்து தெரியாமலே இருக்கு. இந்த விஷயத்த நம்ம எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த விஷயத்துல யாரோ இன்வால்வ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்க அப்பாத்தாவோ சரி செல்லப்பாண்டின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு சந்தேகத்தோடு தான் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ராஜாங்கத்துக்கு ஒரு அசிங்கமோ ஒரு அவமானமோ வர அந்த வீட்டுல யாருமே அனுபவிக்க மாட்டாங்க. ஆனா இது எதுவுமே அங்க தமிழ் செல்விய முழுசா புரிஞ்சிக்காம சேதுவுமே தமிழ் செல்விய தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தமிழ் செல்வி வயிறும் வாரமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே அந்த வீட்டை விட்டு வெளியுமே அனுப்பிச்சுடுப்பாங்க. ஆனா இங்க தமிழ் செல்வியுமே சேது வந்து அவ கடைசி வரைக்கும் நான் உன் மேல அன்பா தான் இருப்பேன், எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலையும் இந்த வீட்டை விட்டு நான் இந்த துரத்த மாட்டேன், அதுவும் இல்லாம உன்னை நான் எதுவுமே கோவப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குமே கொடுத்துருப்பாங்க. அந்த வாக்கு மீறி இங்க ராஜாங்கத்துக்கு அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கிற போது இங்க தமிழ் செல்வியை அந்த வீட்டை விட்டுமே துரத்திருப்பாங்க. ஆனா அந்த ஒரு கோவத்துல தமிழ் செல்வியுமே அந்த வீட்டை விட்டுமே கிளம்பி வந்திருப்பாங்க. ஆனா இப்போ வந்து அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிய வர ஒரு கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தாவுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அதே சமயத்துல இங்க எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு குழந்தை அழகரை வந்து கூட்டிட்டு வந்து அங்க குடிசையிலுமே வச்சுக்கிட்டு அங்க அழுதுகிட்டு இருக்கும்போது சமாதானமா படுத்துட்டு இருப்பாங்க இங்க ஐஸ்வர்யாவும். உடனே இங்க சமாதானம் படுத்த முடியுதுன்னு சொல்லிட்டு அங்க தமிழ் செல்வி குரல்ல பேசி நம்ம இவங்கள சமாதானம் பத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி குரல்ல பேசுறாங்க. தமிழ் செல்வி இங்க இருக்கிற போது வெளியில என்ன குரல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே வெளியில வரவும் உடனே உள்ளேயுமே போறாங்க. உள்ள போய் பாக்குற போது அங்க தமிழ் செல்வி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு எங்கிருந்து வருது இந்த தமிழ் செல்வி குரல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எங்கன்னு சொல்லிட்டு சுத்தியுமே பாக்குறாங்க. சுத்தி பார்த்ததுல எங்கேயுமே தமிழ் செல்வி குரல் கேட்காம என்ன ஐஸ்வர்யா அங்க தமிழ் செல்வி குரல் கேட்குது, அதில் நம்ம தமிழ் செல்வி இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. உடனே இதை கேட்ட ஐஸ்வர்யாவும் அப்பத்தா நான் தான் எல்லா குரல்லையுமே மிமிக்ரி பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும், ஆனா தெரிஞ்சிருந்து நீங்க இப்படியே கேக்குறீங்க. இப்ப பாருங்க எங்க குழந்தை அழகர் வந்து அழுதுகிட்டு தானே இருக்கான், இவங்களை வந்து நான் எப்படி சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு அங்க தமிழ் செல்வி குரல்ல பேசுறாங்க. உடனே இதை பார்த்ததுமே அப்பத்தாக்கு மிகப்பெரிய ஒரு கோபமும் வருது. உடனே இங்க அப்பத்தாவும் அப்படியே அப்ப அச்ச பேசுறாம இங்க தமிழ் செல்வி குரல்ல பேசுற எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாவும் இருக்கு. அதுவும் இல்லாம தமிழ் செல்வியா நீயா பேசுறதுன்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்பவே குழப்பமாவும் இருக்கு. என்ன ஐசு நீ இப்ப தமிழ் செல்வி குரல் பேசுன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து சொல்லுவோம். இதை கேட்ட அங்க
ஐஸ்வர்யாவும் அப்பத்தா நான் அப்போ இருந்தே தமிழ் செல்வி குரல்ல உங்க குரல்ல கூட பேசுன்னு சொல்லிட்டு எங்க அப்பத்தா குரல்லையுமே பேசி காமிக்கிறாங்க. உடனே ரொம்பவே ஆச்சரியப்பட்ட அப்பத்தாவும் ஒருவேளை இங்க தமிழ் செல்வி குரல்ல தமிழ் செல்வி போன் எடுத்து இங்க ஐஸ்வர்யா பேசிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே ஒரு ஞாபகம் வருது. உடனே எங்க அப்பத்தாவுமே ரொம்ப சந்தேகத்தோட இங்க ஐஸ்வர்யா கிட்ட, ஐஸ்வர்யா நீ தமிழ் செல்வி குரல்ல நல்லாவே பேசுற, ஆனா உன்னை பாக்குற போது எனக்கு ஒரு சந்தேகம், ஐஸ்வர்யாவை நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஐஸ்வர்யாவை சாரி நீ தமிழ்ச்செல்விய இங்க அசிங்கப்படுத்தணும் இல்ல அந்த வீட்டை விட்டு சேது விட்டு நீ விலக வைக்கணும்னு சொல்லிட்டு நீ இப்படி பேசிக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் உடனே ஐஸ்வர்யாவும் அப்பத்தா நான் எதுக்கு இப்படி எல்லாம் ஒரு விஷயத்த பண்ண போறேன் அப்பத்தா நான் எதுவுமே பண்ணல அப்பத்தா என்ன நீங்க சந்தேகமெல்லாம் படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா சொல்லவும் உடனே அப்பத்தாவுமே இல்ல ஐஸ்வர்யா எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு இந்த விஷயத்த அங்க தமிழ்ச்செல்வி கிட்ட கேட்டாலுமே தமிழ்ச்செல்வி இந்த விஷயத்த பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா என்னைக்கு வரைக்குமே. அப்படி ஒரு தப்ப வந்து இந்த தமிழ்ச்செல்வி பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கே நல்லாவே தெரியும். ஆனா அந்த வீட்டுல இருந்துகிட்டு நீ தான் இருக்க, உனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பா நீ வந்து இப்படி ஒரு குரலை பேசி தமிழ்ச்செல்வியா அந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு நினைச்சிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு மாதிரியுமே அப்பத்தா வந்து கேட்கவும் உடனே ஐஸ்வர்யாவும் அப்பத்தா நான் எதுவுமே பண்ணல அப்பத்தா நான் எப்படி இங்க இப்படி ஒரு விஷயத்த பேசி இங்க மாமாவை சேது மாமாவை நான் எப்படி கல்யாணம் பண்ணிருப்பேன், இங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி 2 பேரும் சந்தோஷமாவும் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நான் எப்படி இப்படி ஒரு விஷயத்தெல்லாம் பேசிருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லவும் உடனே அப்பத்தாவும் இல்ல ஐஸ்வர்யா நீ இந்த விஷயத்துல கண்டிப்பா பொய் சொல்லிதான் ஆகுவ, ஏன்னா சேது மேல ஆசைப்பட்டு நீ இங்க தமிழ்ச்செல்வியை அசிங்கப்படுத்தி இங்க சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு நீ இப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம், அதுவும் இல்லாம இங்க சேது மேல இருக்கிற பாசத்தினால அங்க தமிழ்ச்செல்வியும் சேதுவையும் பிரிச்சு நம்ம அங்க சேது கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நினைச்சு கூட இப்படி எல்லாம் பண்ணிருக்கலாம் இல்லையா, எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு, அதுவும் இல்லாம நீ தான் பண்ணன்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்மா ஆயிடுச்சு, ஏன்னா தமிழ்ச்செல்வி இப்படி ஒரு விஷயத்த கண்டிப்பா பண்ணிருக்கவும் மாட்டா, அதுவும் இல்லாம பண்றதுக்கு நினைச்சுக்கவும் மாட்டா, ஏன்னா தமிழ்ச்செல்வியை பத்தி எனக்கு அப்போ இருந்தே நல்லாவே தெரியும், அந்த வீட்டுல இருக்கவங்க யாரையுமே அவ அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நாள் கூட அது மாதிரி ஒரு விஷயத்த நினைச்சிருக்க கூட மாட்டா, ஏன்னா அவளை நீ இப்படி அசிங்கப்படுத்தணும் கூட இங்க வீட்டுல இருக்கவங்க மத்தவங்க கூட சேர்ந்துகிட்டு இப்படி பேசியிருப்புன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லுவோம். உடனே ஐஸ்வர்யாவும் அப்பத்தா என்ன பத்தா இப்படி எல்லாம் என்ன சந்தேகப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா நான் அப்படி ஒரு விஷயத்த பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா, ஏதோ இங்க சேது மாமா தனி மரமா இருக்கிறாரு அவருக்கு ஒரு துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வர்யாத்தை வந்து கேட்டதுனால மட்டும்தான் நான் இப்படி இந்த ஒரு விஷயத்துக்கு சம்மதிச்சேன், மத்தபடி நான் வேற எந்த ஒரு விஷயத்துக்குமே சம்மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லவும் உடனே இங்க அப்பத்தாவுமே இல்ல ஐஸ்வர்யா நீ சொல்றத என்னால எதுவுமே நம்ப முடியல, அதுவும் இல்லாம இங்க சேதுவும் இங்க தமிழ்ச்செல்வியும் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானுமே ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன், ஆனா இவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு நீங்க 2 பேரையுமே பிரிக்கணும்னு நினைச்சு இப்படி ஒரு விஷயத்த கண்டிப்பா நீங்க பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா இங்க அப்பத்தாவுமே ஐஸ்வர்யா கிட்ட சொல்லுவோம். உடனே ஐஸ்வர்யாவும் அப்பத்தா நீங்க எப்படியோ ஒரு வழியா நான் எப்படி சமாளிச்சாலுமே நீங்க அதுக்கு மாறா நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, என்னால இந்த விஷயத்த இதுக்கு மேல என்னால சமாளிக்கவே முடியாது, அப்பத்தான் என்ன மன்னிச்சுக்கோங்க, சேது மாமா மேல இருக்கிற ஒரு பாசத்தினால இப்படி ஒரு இங்க தமிழ்ச்செல்வி குரல்ல பேசி இங்க அங்க தமிழ்ச்செல்வி அவங்க அப்பா கிட்ட நான் தான் அப்பதான் பேசினேன், அதுவும் இல்லாம நான் நினைச்சு இது மாதிரிலாம் பேசல, இங்க ஈஸ்வர்யாத்த தான் என்ன இங்க சேது கூட சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி இப்படி ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாங்க, அதனாலதான் நான் இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அப்பத்தா காலிலுமே விழுறாங்க. உடனே இங்க அப்பத்தாவுமே உனக்கு எப்பவுமே மன்னிப்பே கிடையாது, அதுவும் இல்லாம தமிழ்ச்செல்வியும் சேதையும் பிரிச்சு இப்ப தமிழ்ச்செல்விக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்து தமிழ்ச்செல்வி இப்ப வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லிட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும், ஆனா நீ இங்க சேது கூட சேர்ந்துட்டுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா 2 குழந்தைய வச்சுக்கிட்டு இங்க தமிழ்ச்செல்வி படுற கஷ்டத்தை நான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், அதுவும் இல்லாம இங்க அந்த வீட்டுக்குள்ள நான் மறுபடியும் வரத்துக்கு எனக்கு ரொம்பவே ஆசை தான், ஆனா இங்க தமிழ்ச்செல்வியும் சேதுவையும் இங்க ஒன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தாலையும் அவங்க
உடைய வாழ்க்கையை நினைச்சுதான் இப்போ வரைக்குமே எங்க ராஜாங்கமும் நானும் இப்ப பிரிஞ்சிருக்கோம். இதுக்கு காரணமான நீ சத்தியமா இப்ப எல்லார்கிட்டயுமே இந்த விஷயத்த நான் சொல்லதான் போறேன். அதுவும் இல்லாம தப்பு பண்ண நீ கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே சொல்லிட்டுறாங்க. உடனே ஐஸ்வர்யாவும், அப்பத்தா என்னுடைய வாழ்க்கையை நீங்க அழிச்சிடாதீங்க, அதுவும் இல்லாம என்னுடைய வாழ்க்கையை நீங்க அழிச்சிங்கன்னா என்னுடைய எதிர்காலம் எதுவுமே நல்லா இருக்காது. சேதுமாவா கல்யாணம் பண்ணிக்கினது இந்த ஊருக்கே எல்லாருக்குமே தெரியும். இந்த ஊருக்கு இல்லாம பக்கத்து ஊருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதுவும் இல்லாம நீங்க இந்த விஷயத்த உண்மையை எல்லாருக்கிட்டையுமே சொன்னீங்கன்னா நான் இப்ப அசிங்கப்பட்டு எல்லார் முன்னாடி நின்று நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லவும், உடனே இங்க அப்பத்தாவுமே, இல்ல ஐஸ்வர்யா, நீ இங்க நீ நினைக்கிற மாதிரியே தான் இங்க தமிழ்ச்செல்வியுமே நினைச்சிருப்பா. தமிழ்ச்செல்வி உன்னை விடைய அவ ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கா. அதுவும் இல்லாம உன்ன மாதிரி அவ நினைச்சிட்டு இருந்தானா எத்தனையோ பேருக்கு கஷ்டங்களை கொடுத்துட்டு அவ சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா அவ அது எதுவுமே நினைக்காம மற்றவங்க சந்தோஷமா இருக்கணும், அதுவும் இல்லாம நம்ம எந்த ஒரு யாருக்கிட்டையுமே எல்லாருக்கிட்டையுமே நம்ம பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ எல்லாருக்கிட்டையுமே உண்மையா இருந்திருக்கா. ஆனா இது புரியாம இங்க சேதுவுமே உன்னை நம்பி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட சேர்ந்து வாழ்ற போது பார்க்குற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீ சொன்ன ஒரு விஷயத்துல நீ சொன்னது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாலையும் ரொம்பவே ஒரு ஆறுதலா இருந்தாலையும் அதே விஷயத்த தான் இங்க சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிற தமிழ்ச்செல்வியுமே நினைச்சிருப்பா. ஆனா அவ வாயும் ஒருமை இருக்கிற போதே அந்த வீட்டை விட்டு துரத்துன இங்க சேதுவும் அவங்க அப்பாவுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டா அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் அங்க தமிழ்ச்செல்வியை அந்த வீட்டை விட்டு துரத்துனா. ஆனா நீ தான் இதுக்கு பின்னாடி நின்று இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேதுக்கு தெரிஞ்சிட்டான். உன்னை இங்க இந்த வீட்டுல இல்ல எங்கேயுமே அந்த வீட்டுக்குள்ள கூட மறுபடியும் நுழைய விடாத மாதிரி இங்க சேது பண்ணி விட்டுருவான். அதுவும் இல்லாம இந்த விஷயத்த நீ தான் பண்ணன்ற விஷயம் எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லதான் போறேன். ஏன்னா நீ பண்ண தப்புனால எங்க தமிழ்ச்செல்வியும் சேதுவும் ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க சந்தோஷமா இருந்ததை நீ பார்த்து அவங்கள ரெண்டு பேரையுமே பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு இப்படி ஒரு விஷயத்த பண்ணி அவங்க ரெண்டு பேருமே பிரிக்கிறது நியாயமே கிடையாது. அதுவும் இல்லாம இது மிகப்பெரிய ஒரு தப்பா இருக்கும். இவங்க நீ பண்ண தப்ப கண்டிப்பா இங்க ராஜாங்கத்துக்கிட்டையும் சரி இங்க சேதுக்கிட்டையும் சரி இந்த விஷயத்த நான் சொல்லதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே பயங்கர கோவத்தோட இங்க ஐஸ்வர்யாவை பல்லாருன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணத்திலே ரெண்டு அறவிடவும், உடனே ஐஸ்வர்யாவும், அப்பத்தா நீங்க எவ்வளவோ என்ன அடிச்சுக்கோங்க, ஆனா என்னால சேது மாமாவை விட்டு என்னால விலக முடியாது. அதுவும் இல்லாம சேது மாமா மேல நான் உயிரை வச்சிட்டு இருக்கேன். சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க நான் அங்க ஈஸ்வரியத்தையும் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இங்க இவங்க ரெண்டு பேருமே நான் பிரிச்சேன். நான் சொன்னதுனாலதான் இவங்க ரெண்டு பேரையுமே அந்த ஒரு விஷயத்தினால பிரிஞ்சுட்டாங்க. அதுவும் இல்லாம இங்க சேது மாமாவை கல்யாணம் பண்றதுக்காக எனக்குமே இன்னொரு சான்ஸுமே கிடைச்சிச்சு. ஏன்னா சேது மாமாவே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால அவங்கள கல்யாணம் பண்றதுல எனக்கு ரொம்பவே ஆசை இருந்ததுனால நான் இது இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டேன். இந்த விஷயத்த நான் பண்ணலன்னு சொல்லிட்டு பண்ணல. அதுவும் இல்லாம ஈஸ்வரியாத்தையும் இங்க சித்ராவும் சேர்ந்து என்ன மைண்ட் வாஷ் பண்ணி இங்க சேதுவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னா இங்க தமிழ்ச்செல்விய இந்த வீட்டை விட்டு நீ துரத்தணும். அப்படி பண்ணா மட்டும்தான் இந்த வீட்டுல நீ சேதுவை கல்யாணம் பண்ணிக்க முடியும். அது இல்லாம அவங்க சொத்து பத்தெல்லாம் உன் பேரு மேல வந்து சேரும். அந்த ஒரு சொத்துல எனக்கு பாதி % நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியத்தை என்கிட்ட சொன்னாங்க. அதனாலதான் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கால விழுந்துகிட்டு கெஞ்சவும், உடனே அப்பத்தாக்கு பயங்கர கோபம். என்னதான் இருந்தாலையும் இங்க தமிழ்ச்செல்வியும் சேதுவும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழும், அவங்க ஒன்னா சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல அப்பத்தா சாகும் எல்லை வரையுமே போயிட்டு வந்தாங்க. ஆனா அதையுமே தெரிஞ்சு இங்க ஐஸ்வர்யா நான் சேது மாமாவை அடையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல அவங்க இப்படி ஒரு தப்பு பண்ணதை எப்படி அப்பத்தா இந்த ஒரு விஷயத்த ஏத்துப்பாங்க. ஆனா இங்க ஐஸ்வர்யா கெஞ்சியுமே அந்த ஒரு விஷயத்த ஏத்துக்காம இந்த விஷயத்த சேதுகிட்டயுமே சொல்லிடுறாங்க. சேதுகிட்ட சொன்னதுமே சேதுவுமே பயங்கர கோவத்திலையுமே ஐஸ்வர்யா இப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்க மாட்டாங்க. உடனே அப்பத்தாவுமே இங்க சேது இங்க நான் ஐஸ்வர்யா கிட்ட போய் பார்த்தேன், அதுவும் இல்லாம இங்க தமிழ்ச்செல்வி குரலே பேசி அந்த அழகரை அமைதிப்படுத்தும் இல்லாம என்கிட்டயே நீங்க முன்னாடியே பார்த்திருக்கீங்க. நான் பேசுனது உங்களுக்கே நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம
என்னுடைய குரல்லையுமே பேசி அவ ரொம்பவே மிமிக்ரி பண்ணா. எனக்கு அப்பவே ஒரு ரொம்பவே சந்தேகமா இருந்துச்சு. இதை நான் கேட்டதுக்கு அவ நான் தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கால் வந்து மன்னிப்பு கேட்டு இந்த விஷயத்த சேது மாமா கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கெஞ்சினா. இந்த விஷயத்த இங்க கண்டிப்பா ஐஸ்வர்யா தான் செஞ்சிருப்பா. இந்த விஷயத்த பண்ணிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்க தமிழ்ச்செல்வி கிட்ட கேட்டுமே தமிழ்ச்செல்வி இந்த விஷயத்த பண்ணலன்னு தான் சொன்னா. எப்பவுமே தமிழ்ச்செல்வி பொய்யே சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும். ஆனா இப்ப அவ அப்படி சொன்னதை நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தேகத்தோடு தான் அந்த வீட்டுல இருந்து நான் இருக்காம இந்த வீட்டுக்குமே வந்தேன். ஆனா இப்ப ஐஸ்வர்யா தான் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் எனக்கு பயங்கர கோபமா தான் ஆயிடுச்சு. அவளை நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம உன்னை அடினு சொல்லிட்டு அங்க ஈஸ்வரியும் அந்த சிரிக்கு மகளுங்க இந்த சித்ராவும் 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டு ஐஸ்வர்யா கிட்ட சொல்லி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. அங்க ராஜாங்கத்துக்கு இவ்வளவு பெரிய அவமானமும் அசிங்கமும் கொடுத்த அந்த ஈஸ்வரியும் சித்ராவையும் அந்த வீட்டுக்குள்ளே வைக்க கூடாது. அதுவும் இல்லாம ஐஸ்வர்யாவை இப்பவே நீ அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பத்தாவுமே அங்க சேது கிட்ட சொல்லவும் உடனே சேதுவுமே இதை கேட்ட உடனே அப்பத்தா என்ன சொல்றீங்க அப்பத்தா, எனக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியவே தெரியாது. அதுவும் இல்லாம தமிழ்ச்செல்வி மேல நான் எப்பவுமே கோவப்பட்டதும் கிடையாது. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்லயும் இங்க தமிழ்ச்செல்வியை பத்தி நான் யோசிச்சேன். ஆனா தமிழ்ச்செல்வி இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இருந்தாலையும் அங்க அப்பா வந்து இங்க ராஜாங்கம் அவரு வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்கினதை பார்த்ததும் எனக்கு ரொம்பவே மனசே உடைஞ்சு போச்சு. அதுக்கு காரணமான இங்க தமிழ்ச்செல்வியை அந்த வீட்டுக்குள்ளே வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கோவத்துல இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஆனா மறுபடியும் இங்க தமிழ்ச்செல்விய அந்த வீட்டுக்குள்ள நான் எப்படி கூப்பிட்டாலுமே தமிழ்ச்செல்வி என்ன மன்னிச்சோ இல்ல நான் சொன்ன ஒரு விஷயத்தை மறந்தோ அவ அந்த வீட்டுக்குள்ள வரமாட்டா. இந்த விஷயத்த மறந்தோ மன்னிச்சோ அந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு நீங்க தான் அங்க தமிழ்ச்செல்வி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்பத்த கிட்ட சொல்லிட்டுறாங்க. ஏண்டா நாங்க தமிழ்ச்செல்வியை சமாளிச்சுக்கிறேன், அதுவும் இல்லாம உன்னை ஏமாத்தின அங்க ஐஸ்வர்யா சித்ரா இங்க ஈஸ்வரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் உடனே இங்க அங்க சேதுவுமே அப்பத்தா நீங்க அது எதுவுமே நினைச்சு பார்க்காதீங்க, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். அதுவும் இல்லாம அவங்க பண்ண தப்புக்கு கண்டிப்பா அவங்க மிகப்பெரிய ஒரு தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். அதுவும் இல்லாம எனக்கு தெரியாமலே இங்க தமிழ்ச்செல்விக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க கண்டிப்பா எனக்கு மிகப்பெரிய ஒரு எதிரிதான். அதுவும் இல்லாம இங்க எங்க அப்பாவுக்கு செஞ்ச துரோகத்தினால மட்டும்தான் இங்க தமிழ்ச்செல்வி அந்த வீட்டுக்குள்ள இருந்து அமைச்சேன். அதுவும் இல்லாம அதுக்கு காரணமானவங்க இப்படி பொய் சொல்லி இங்க தமிழ்ச்செல்வி மேல இப்படி ஒரு பழிய தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருந்தாலையும் நீ எப்படியாவது தமிழ்ச்செல்வி கிட்ட பேசி அந்த வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கான சம்மந்தம் பார்த்துக்கோ, இங்க இந்த தப்புல யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்கள நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா கிட்ட சேதுவுமே சொல்லிடுவாங்க. சேது சொல்லிட்டு உடனே இங்க ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு ஐஸ்வர்யா நீ இப்படி ஒரு பொய்ய சொல்லி என்னை கல்யாணம் கட்டிக்குவே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதுவும் இல்லாம சோ இங்க அப்பத்தா வந்து இந்த ஒரு விஷயத்த பார்க்கலனா இந்த ஒரு விஷயத்த காலம் முழுக்க நீ மறைச்சு வச்சுட்டு தான் இருந்திருப்ப, எனக்கு நல்லாவே தெரியும். அது இல்லாம ஈஸ்வரி சித்தி கூட சேர்ந்துகிட்டு நீ இப்படி ஒரு வேலையை பார்த்திருப்பன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. அது இல்லாம ஈஸ்வரி சித்தி மேல எனக்கு முன்னாடியே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இப்படி ஒரு தப்ப கண்டிப்பா இங்க தமிழ்ச்செல்வி பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்துச்சு. ஆனா சந்தேகம் இருந்தாலையும் என்னுடைய அப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கஷ்டப்பட்டு அடி வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோவத்துல அங்க தமிழ்ச்செல்வி அந்த வீட்டை விட்டுருமே துரத்திட்டேன். ஆனா அந்த ஒரு கேப்பை பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல நீங்க மொத்த பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டு என்னையுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா இன்னைக்கு வரைக்குமே உன் கூட நான் அவ்வளோ அந்த அளவுக்கு நான் டீப்பாவுமே பழகல. அப்போவுமே எனக்கு தமிழ்ச்செல்வி மேல ஒரு பாசம் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா இருந்தாலையும் நீ எங்கிட்ட பண்ண ஒரு துரோகத்தை நான் என்னைக்குமே மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். எப்படியும் நீ பண்ண தப்ப கண்டிப்பா அப்பா கிட்ட தான் சொல்ல போறேன். அதுவும் இல்லாம நீ உன்னை தூண்டி விட்ட அந்த ஈஸ்வரி சித்தியும் இங்க சித்ராவையும் அந்த வீட்டுக்குள்ள இல்லாத மாதிரி நான் பண்ண போறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சேதுவும் சொல்லிட்டுறாங்க. உடனே இங்க அப்பத்தாவுமே தமிழ்ச்செல்வி கிட்ட போய் தமிழ்ச்செல்வி இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன், இந்த விஷயத்துல யார் இன்வால்வ் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட இங்க அப்பத்தா போய் சொல்லவும் அப்பத்தா எனக்கு அப்பவே தெரியும் யாரோ என்ன அந்த வீட்டுக்குள்ள இருந்து துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா என்ன மாதிரியே இங்க ஐஸ்வர்யா நல்லாவே பேசுவா. அப்படி பேசி என்ன இப்படி ஒரு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என்ன
இங்க ராஜங்க மாமா முன்னாடி நிக்க வச்சா. ஆனா அந்த ஒரு அசிங்கத்துல இங்க சேது மாமா என் முன்னாடி எனக்காக அவரு இங்க நின்றுட்டு இருந்தாருன்னா நான் எந்த ஒரு கவலையுமே பட்டிருக்க மாட்டேன். ஆனா இங்க ராஜங்க மாமா போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கு நான் தான் காரணம் சொல்லிட்டு நினைச்சு என்ன ரொம்பவே அவரு அசிங்கப்படுத்திட்டாரு. இதுக்கு மேலேயுமே நான் இப்படி ஒரு ஒரு போஸ்டிங்ல நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது அப்படின்ன மாதிரியுமே இங்க அப்பத்தா கிட்ட வந்து இங்க தமிழ் செல்வியுமே சொல்லிடுறாங்க. அப்பத்தாவும் இங்கப்பா தமிழ் செல்வி, ஏதோ அங்க அப்பா அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு காரணம் யாருன்னே தெரியாம சேதுவுமே திணறிக்கிட்டு இருந்தான். இந்த மாதிரி ஒரு டைம்ல உன்னாலதான் அங்க அவங்க அப்பா வந்து ஜெயிலுக்கு போனாங்க அப்படின்ற விஷயம் வந்து அவனுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்பட்டுச்சு, அதுவும் இல்லாம மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையுமே ஏற்பட்டுச்சு. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் அங்க ஈஸ்வரியும் சித்ராவும் அங்க ஐஸ்வர்யாவும் தான். அவனுக்கு தெரியாத அவன் ஏதோ உன் மேல கோவப்பட்டுட்டான், அவனை மன்னிச்சு நீ அந்த வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பத்தா சொல்லவும் உடனே எங்க ஐஸ்வர்யாவும், அப்பத்தா என்ன பேசிக்கிட்டீங்க அப்பத்தா, என்ன கஷ்டப்படுத்தின, என்ன அவமானப்படுத்தின, என்ன அசிங்கப்படுத்தின, அவங்க வீட்டுல என்ன போய் நீங்க வாழ சொல்றீங்களா, என்னால வாழ முடியாது அப்பத்தா, ஏன்னா என்ன மறுபடியும் இன்னொரு பிரச்சனைல என்ன யாருன்னா மாட்டி விடுவாங்க, அதுக்கப்புறம் என் மேல கோவப்பட்டு என்ன மறுபடியும் துரத்தி விடுவாங்க, அதுக்கு ஏன் நான் அந்த வீட்டுல வாழணும், எங்க அப்பா அம்மா கூடயே நான் வாழ்ந்துகிட்டு கடைசி வரைக்கும் என்னுடைய குழந்தைய பார்த்துக்கிட்டு நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் செல்வியுமே சொல்லிடவும் உடனே அப்பத்தாவும், தமிழே நான் சொல்றது உனக்கு கொஞ்சமாவது புரியுதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, காத்தால இங்க ராஜகமும் வந்து என்னை கூட்டிட்டு போனா, என்னுடைய மகன் வந்து கூட்டுமே என்னால போக முடியும்னு சொல்லிட்டு ஒரு சைடு கஷ்டமா இருந்தாலையும் அவன் முன்னாடி நான் அழந்தனா அவனுமே பயங்கரமா அழுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதுவுமே பேசாமலும் இருந்தேன். ஆனா இப்ப என்னால எதுவுமே பேசாமலும் இருக்க முடியல. எல்லா ஒரு உண்மைகளும் எல்லா ஒரு திருத்தனமும் எல்லாமே எனக்கு தெரிஞ்சுமே நான் இப்படி அமைதியா இருந்தேன்னா எனக்கு தான் மிகப்பெரிய ஒரு அசிங்கம். அதுவும் இல்லாம இங்க ஐஸ்வர்யா உன்னையும் இங்க சேதுவையும் பிரிச்ச அந்த ஐஸ்வர்யா அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, அதுக்கான தண்டனையுமே அவ அனுபவிச்சே ஆகணும். என்னதான் இருந்தாலையும் நீங்க 2 பேரும் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா ஒரு விஷயத்தையுமே பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவங்க இப்படி ஒரு விஷயத்த உன்னை 2 பேருமே பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரியும் சித்ராவும் ஐஸ்வர்யாவும் 3 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணி உங்க 2 பேருமே பிரிச்சுட்டாங்க. ஆனா உங்க 2 பேருமே சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதுவும் இல்லாம நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசையுமே என்னுடைய கனவுமே அதுதான். ஏன்னா இப்ப ராஜாங்கமும் வந்து என்ன கூப்பிட்ட போதுமே நான் அந்த வீட்டுக்கு போறேன்னா அது எதுக்கு காரணம், அவங்க வந்து என்ன கூப்பிடுறாங்கன்னா அவங்க வந்து என் மேல பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஸோ அவங்க கூப்பிட்டுமே நான் போல அப்படின்னா உன் மேல வச்சுக்கிட்டு இருந்த பாசம் மட்டும்தான் இங்க என்ன அங்க போக விடாம தடுத்துச்சு. அதுவும் இல்லாம எல்லாருமே உனக்கு எதிராக இருந்தாலையும் நான் உன் சைடு வந்து சாதகமாக தானே நின்று இருந்தேன், நீ தப்பு பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக நான் சப்போர்ட் பண்ணிட்டேன். ஆனா நீ என்ன இப்ப வரைக்குமே நான் சொல்ற பேச்சை கேட்காம இப்ப அவங்க பண்ண அசிங்கத்தினால அவங்க வீட்டுக்கே நான் போக மாட்டேன்னு சொல்றது இது நியாயமே கிடையாது. அதுவும் இல்லாம இப்ப உனக்கு எதனா ஒரு சதி திட்டம் பண்ணி அது இல்லாம சேது எந்த ஒரு தப்பும் பண்ணாம சேது மேல பழி வந்து உனக்கு தெரியாமலே யாரோ ஒருத்தர் வந்து சுமத்தி அந்த ஒரு விஷயத்த நீ பாக்குற போது நீ என்ன நினைப்ப, அதே அளவுக்கு தான் இங்க சேதுவுமே நினைச்சு உன் மேல கோவப்பட்டுட்டான். ஆனா நீ சேதுவை கண்டிப்பா மன்னிச்சு ஏத்துக்கினாதான் இப்ப நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க முடியும். அதுவும் இல்லாம நீங்க 2 பேரும் 2 திசையில இருக்கிற போது பாக்குற போதே எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருந்தாலையும் இப்ப வரைக்குமே அதுதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாவும் இருக்கு. என்னதான் இருந்தாலையும் இப்படியெல்லாம் நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறத எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு. எங்க ராஜாங்கம் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுமே என்னுடைய மகன் என்ன வந்து அழுது கூட்டுமே நல்லா போக முடியலன்னா நீங்க 2 பேரும் அப்படின்ற ஒரே காரணத்தினால மட்டுமே நான் வருத்தப்பட்டுக்கிட்டு உங்க 2 பேரையுமே சேர்க்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா சேது உன்னை நம்பலனாலையுமே நான் உன்னை நம்பி இப்படி ஒரு விஷயத்த நான் வந்து உங்ககிட்ட இப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் இப்போ கூட இங்கே ஐஸ்வர்யா தான் இப்படி ஒரு தப்பை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நானே இப்போ தான் கண்டுபிடிச்சேன் இந்த விஷயத்த. இங்கே சேதுக்கிட்டையுமே சொல்லிட்டேன். சேது பயங்கர கோவத்துலையுமே அங்கே ஐஸ்வர்யாவை வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு டைமில் இந்த விஷயத்த கண்டிப்பாக நான் உங்ககிட்டையுமே சொல்லி ஆகணும். சேதுவுமே ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டான். இப்படி ஒரு தப்பை பண்ணதுக்கு
நீயுமே அவனை மன்னிக்கணும். என்ன இருந்தாலுமே அவன் உன் மேல சந்தேகப்பட்டிருக்க கூடாது. ஆனா அவன் சந்தேகப்பட்டது மிகப்பெரிய ஒரு தப்பா இருந்தாலையும் அவனை மன்னிச்சு நீ தான் அவனை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா சொல்லவும் உடனே இங்க தமிழ்ச்செல்வியும் அத்தா அப்பத்தா என்ன அப்பத்தா நீங்களே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நானுமே இங்க சேது மாமா மேல ரொம்பவே பாசம் வச்சுட்டு இருந்தேன். ஆனா அவர் அந்த பாசத்தெல்லாம் புரிஞ்சிக்காம என்னுடைய நம்பிக்கை என் மேல நம்பிக்கை இல்லாம அங்க ஐஸ்வர்யாவையும் ஈஸ்வரியும் சித்ராவையும் நம்பி என் மேல கோவப்பட்டது மிகப்பெரிய ஒரு தப்பா அவங்களுக்கு தோணாதா? அதுவும் இல்லாம நான் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாம இப்ப வரைக்குமே இங்க இங்க சாவித்திரியும் தாமரையும் இங்க சேதுவையும் சேது மாமாவையும் 2 பேரையும் சேர்த்து வச்சு பேசுற போது சேது மாமா கூட யார் நின்றது? சேது மாமாவை அப்ப கூட நான் நம்பணும்னா இல்லையா? ஆனா சேது மாமா வந்து இப்ப வரைக்குமே என்ன நம்பாம அவங்க சொன்ன ஒரு பேச்சை நம்பி என்ன அந்த வீட்டை விட்டு அசிங்கப்படுத்தி அமிச்சாங்க. அந்த ஒரு அசிங்கத்தை என்ன மன்னிக்க சொல்றீங்களா? அந்த ஒரு அசிங்கத்தை என்ன மறக்க சொல்றீங்களா? மறுபடியும் என்னால அவங்க கூட சேர்ந்து வாழ முடியாது. அதுவும் இல்லாம அவங்க செஞ்ச தப்ப என்னால மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க அங்க தமிழ்ச்செல்வியுமே சொல்லிட்டுறாங்க. இதை கேட்ட அப்பத்தாவுமே தமிழ் நான் சொல்றத கேளு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இங்க அப்பத்தாவுமே தமிழ் காலில் விழவும் உடனே தமிழுமே அத்தா இன்னாத்தா என்னுடைய காலில் விழுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் எனக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.